வணக்கம் நண்பர்களே. கோயிலில் வச்சு 2 பேர் இன்ட்ரோ ஆகிறாங்க. ரோகிணியோட அப்பா பற்றி உண்மை எல்லாமே தெரிய போகுது. என்னதான் நடக்க போகுது இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா, ஒரே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் போயிட்டுருக்கு. முத்து மீனாட்ட 2 பேர் இன்ட்ரோ ஆகிறாங்க. அவங்க மூலமாக தான் ரோகிணியோட அப்பா பற்றி உண்மை எல்லாமே வெளியே வரப்போகுது. அறிவை நாணி சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருந்துச்சு. இது வரைக்கும் ரோகிணி ஒரு இடத்துல கூட மாட்டலையே அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இப்போ வச்சு செய்கிறாங்க. ரோகிணி பற்றி மொத்தம் எல்லா உண்மையும் எப்போ தான் தெரிய போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ ஒரு க்ளூ ஒன்று கிடச்சிருக்கு. ஜீவாட்ட இருந்து ரோகிணியும் முத்துவும் வாங்கின 30 லட்சம் பணத்தை முத்து வீட்டில் சொல்லியிருக்காப்புல. ஸோ ரோகிணி அழுது ஆக்ட் பண்ணி அந்த வீக் அப்படியே போயிடுச்சு. ஃபைனலாக இனி ஷோரூம் அண்ணாமலையோட நேமில் தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஷோரூம் ஓனராக அண்ணாமலை இருக்கும்போது அப்போ மனோஜ் அந்த ஷாப்பில் வேலைக்காரன் தான். எவ்ரி வீக் என்னென்ன சேல்ஸ் நடக்குது அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக அப்பாட்ட சொல்லணும் அப்படின்னு முத்து கண்டிஷன் போட்டிருக்கான். இதனால் முத்து மேலே மனோஜும் ரோகிணியும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் வீக் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் முத்துவும் மீனா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போகிற இடத்துல ஒரு வயசான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அங்கே அவங்க 2 பேரும் மாலை மாற்றிட்டு இருக்கிறது முத்து வீடியோ எடுத்து கொடுத்துட்ருக்கான். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அப்போ அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து வச்சு ரோகிணியோட அப்பா பற்றி விசாரிக்கலாமா அப்படின்னு மீனா முத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். இதுக்கு முத்து என்ன சொல்கிறான்னா, செம்ம ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஸோ இந்த வீக்கில் இந்த கப்பிள்ஸ் மீனா முத்து வீட்டுக்கு வரும்போது அவங்க கிட்ட ரோகிணி அப்பா பற்றி கேட்கும்போது எல்லாமே பொய் அப்படின்னு தெரிய சான்சஸ் இருக்குது. ரோகிணி மாட்டுவாங்களா இல்லை ஆஷுஷலாக இதில் இருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.